ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் புதுசாக வந்து டார்க் ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே ஹெட்ஷாட் அடித்து தான் போட்டுட்ருப்போம். அதையும் போய் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ஹெட்ஷாட் அடிக்கணும்னா நம்ம சேனல்லேயே அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க. நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1351 டைமண்ட் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ லக் இருக்குன்ட்டு. ஆல்ரெடி கருணாக்காரன் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டான், 4000 டைமண்ட் இருந்தால் தான் ஒரு பண்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்னே முருகனை கும்பிட்டு ஒரு ஸ்பின்னை போடுவோம். எப்படி கொடுக்குறானுங்கன்னு பாருங்களேன். பெரிய பெரிய யூடியூப்ஸ் கூட 2, 3, 4, 10 கொடுத்தானுங்க. எனக்கு எல்லாம் 1 1 கொடுத்து 1, 2, 1, 3 கொடுத்துருக்கானுங்க. இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும், கருணாகர சந்தனத்தை குழப்பிட்டு இருக்கான், நமக்கு ராமபட ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது முருகரோட சகோதரர் விநாயகரை கும்பிட்டு ஒரு ஸ்பின்னை போடுவோம். 1, 2, 3, 10 கொடுத்துட்டாங்க. அப்பா சாமி, கருணாகரன் நம்ம நெஞ்சு நக்கிட்டான். கண்டிப்பாக ஒரு 4000 டைமண்ட் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை தொடாதீங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்து பெரிய பெரிய யூடியூபர்ஸே பயந்தாங்க. அதையே நான் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, அதையும் மீறி நம்மக்கிட்ட எல்லா கன்ஸ்கினும் இருக்குது, ட்ரெஸ் கலெக்ஷனும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் சரி இந்த டைமண்ட் அப்படியே ஒரு ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி யூடியூப்பில் போடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் நீங்களே ஸ்பின் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா? எல்லாம் 1 1 1 1 1 2. இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூபர்ஸுக்கு வந்தால் அந்த யூடியூபர்ஸோட பேரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து கருணாகரனை கெஞ்சவும் போகிறதில்ல, கொஞ்சவும் போகிறதில்ல. ஏன்னா அவன் கொடுக்குறது தான். எவன் வீட்டில் எவ்வளோ விழுந்தா என்ன, என் காரியத்தில் நான் கரெக்டாக இருப்போன்ற மாதிரியே அவனுங்கள்லாம் செய்கிறானுங்க. இன்னொரு ஸ்பின்னை போடுவோம். 1 2 2 1 2 1 2 5 5லாம் கொடுத்துருக்குறான். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் பண்டில் பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு விழுந்திருக்கு. இந்த ஒயிட் கலர் விழவே இல்லை. நமக்கு கிடைச்சா அது ஒரு ரேர் பண்டில் ஆயிரும், பார்த்துருவோம். ஸோ நம்ம மாற்று விப்ரோ சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அவங்களும் எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா அவர் இந்த பண்டலுக்கு ஸ்பின் பண்ணி அவர் பட்ட பாடருக்கு 4 மணிக்கு எழுந்து எப்பா அப்படி என்னத்தரா பட்டுவிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து டார்க் பிளாக் கலர் பண்டில் விழுந்துருச்சு. இந்த ஒயிட் கலர் பண்டலும் எடுத்தது ஆவன் அப்படின்னு ஒத்த காலில் மனுஷன் நின்னாப்புல. கருணாகரன் என்ன செஞ்சுருப்பாங்கிறது சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 டைமண்ட் பக்கமாக சுற்றிருப்பார் போல். ஆனால் விழலை. இதை பார்த்துட்டு இந்த ஈவெண்ட்டில் எப்படா கை வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம எடுக்க போகிறது ஒரு பண்டல் தான். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், அது எப்படா 20,000 டைமண்ட் சுற்றிருக்காருன்ற கண்டிப்பாக பண்டில் விழுவா எதுவும் இருக்குமா அப்படின்ட்டு அவர் சேனல் போய் முழுசாக பாருங்கள். 4 டைமுமே அவருக்கு பிளாக் கலர் டார்க் பண்டில் தான் விழுந்திருக்கு. சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்புறம் இந்த வாய்ஸ் கொடுக்குறதுல ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் வாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடும். ஏன்னா நான் ஃபோன் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் புரியுது யூடியூபர்ஸோட கஷ்டம் தான் என்னன்றது. பேசுகிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கரெக்டாக பேசணும், பாயிண்ட்டாக பேசணும், யூஸ் ஆகிற மாதிரி பேசணும். நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த விஷயமுமே சுத்தமாக வரமாட்டேது. ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக பாருங்கள். போதுடாடி, கெஞ்ச விட்டது போதும், சீக்கிரம் கொடுங்கடாடி. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கெஞ்சக்கூடாது, கொஞ்சக்கூடாதுன்னு. வேறு வழி இல்லை எடுத்துங்க. இவனுங்க பண்ணுற கொடுத்த பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்பின்னில் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். புதுசாக ஒன்றும் இல்லை, 1 1 1 1 ஒரே 2 தான். நம்மளும் காஸ்டியூமை மாற்றி மாற்றி அழுத்தி சளிச்சு கூட போச்சு. ஃபோன் டெம்பரே தேஞ்சிரும் போல் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பின்னில் வந்து கண்டிப்பாக பண்டில் கொடுத்துருவோம், ஒயிட் கலர் கொடுத்துருவோம். என்னடா முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோ ஈவெண்ட் வந்த அன்றைக்கி மார்னிங் 8:30க்கு நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். அப்பயே எனக்கு கொடுத்துட்டானுங்க. இடையில எடிட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஏன்னா எடிட் பண்ணுறதுங்கிறது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணவே நான் கற்றுக்கிட்டுருக்கேன் யூடியூப்பில் பார்த்து. அதனால் கண்டிப்பாக லேட் ஆகுங்க. அப்புறம் இந்த பண்டல் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்பின் பண்ணோம் இல்லையா, இந்த டோக்கன் இன்னும் பாக்கி இருக்கா பார்ப்போம். அது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பண்டில் எடுப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்தா 175க்கு ஒரு பண்டில், 150க்கு ஒரு பண்டில். அந்த ப்ளூவோட ஒயிட்டே நல்லா இருக்குது. ஏன்னா இதோட ஃபேண்ட் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது இன்குபேட்டரில் வந்த பண்டில். இது வந்தப்போ தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். யோசிக்கவே இல்லை, டக்குன்னு அந்த பண்டில் எடுத்துட்டேன். உங்களுக்கு டோக்கன் இருந்ததுன்னா ஒரு நல்ல அவத்தார் இல்லை, ஒரு பேனர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள், அதோட அவத்தார் பேனர் கொடுத்துருப்பானுங்க. சின்னது ஒன்று பெருசு ஒன்று, அதை எடுத்துக்கங்க. அது வந்து ஒர்த்தானது தான். 40 டோக்கனுக்கு தான் கீழே பார்த்துருக்கீங்களா? அதை நான் வந்து தெளிவாக காட்டலை. நீங்கள் போய் பார்த்துங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக ஃபன்னாக இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுட்ருப்பேன், கொஞ்சம் இன்னும் செட் ஆகலை. செட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.